இன்றைக்கி வீடியோவில் நித்திய கல்யாணி பூவோட மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூ நித்திய கல்யாணி, சுடுகாட்டு மல்லி, பட்டிப்பூ, நயனதாரா, பூநாரி பூ என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இங்கிலீஷில் பெரிவிங்க்னு சொல்லுவாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் வின்கா ரோசியா. இந்த பூ எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, சர்க்கரை வியாதிக்கு, மலச்சிக்கலுக்கு, உடல் அசதிக்கு, அப்புறம் விஷக்கடிக்கு, தோல் வியாதிக்கு, தூக்கமின்மை, புற்றுநோய் இந்த மாதிரி பல்வேறு வியாதிகளுக்கு இதோட இலைகள், பூக்கள், வேர்கள் இந்த செடிகளோட அனைத்து பாகங்களும் நம்மளுக்கு மருத்துவ குணம் மிக்கதாக இருக்குது. பூக்கள் பல வண்ணங்களில் காணப்படுது. இதை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்த்தா அழகு தாவரமாகவும் நம்ம வளர்த்துக்கலாம். இதோட மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்கிறது. இளஞ்சிவப்பு நிற பூக்கள் அதிக மருத்துவ குணம் கொண்டதாக கூறப்படுகிறது. இதிலிருந்து பிளட் கேன்சருக்கு நிறைய மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. தகவல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தோள்களில் புண்கள் ஏற்பட்டுச்சுன்னா இதோட இலைகளை அரைச்சி தொடர்ந்து பூசி வந்தோன்னா அந்த புண்கள் மறைந்து விடும். மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க 5 பூக்களை எடுத்து 1/2 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு 1/4 லிட்டராக வற்றும்படி அதை வற்ற வச்சு 3 வேளை 5 நாட்கள் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மலச்சிக்கல் வியாதி குணமாகும். நீரிழிவு வியாதி உள்ளவங்க இதோட வேரை பொடி பண்ணி தண்ணியில் கலந்து 3 வேளை 1 வாரம் குடிச்சு வந்தால் அந்த சிறுநீரில் போகக்கூடிய சர்க்கரையின் அளவு கட்டுக்குள்ளே வரும். விஷக்கடி ஏற்பட்டிருந்தால் இலையை அரைச்சி புண்ணு மேலே தடவி வர விஷ முறிவு ஏற்படும். இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.